நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகாமந்திரி யாரு? மகாராஜா, அரசு கஜானாவில இருந்து 5 லட்சம் தங்க நாணயங்களை கொண்டு வர சொல்லுங்க. இந்த சம்ஷேர் கானுக்கு அந்த நியாயமான தொகையை கொடுத்துட்டு இந்த கிளியை வாங்கிக்கங்க. மகாராஜா. மகாமந்திரி யாரே, நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய். உத்தரவு மகாராஜா. இருந்தாலும் மகாராஜா, என்ன இது? எந்த விஷயத்தை செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப இதுல என்ன குறை கண்டுபிடிச்ச சொல்லு. என்ன மன்னிக்கணும் ஆச்சாரியாரே, நீங்களும் என்ன மன்னிக்கணும் மகாராஜா. நம்ம கடை வீதிக்கு போய் சின்னதா ஒரு பொருள் வாங்கணும்னு நினைச்சா கூட அது நியாயமான விலையில வித்தா மட்டும்தான் நாம அதை வாங்குவோம். ஆனா இது 5 லட்சம் நாணயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். மகாராஜா கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். ஒருவேளை நீங்க இதை வாங்கணும்னு நினைச்சா கூட ஒரு 2 நாள் பொறுத்து வாங்கலாமே. ஒருவேளை அதுக்கப்புறமும் இந்த பறவைக்கு அதீத திறமை இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னா அப்ப நிச்சயமா உங்க விருப்பப்படி ஆகட்டும் மகாராஜா. நான் பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொல்றத பரிபூர்ணமா ஆமோதிக்கிற மகாராஜா. இந்த கிளிய நாம 2 நாள் கழிச்சு வாங்கிக்கலாம் மகாராஜா. குருதேவா, இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அது மகாராஜா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல மகாராஜா. 2-3 நாளைக்கு அப்புறம் பாத்துக்கலாம். மகாராஜா, எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஒருவேளை நீங்க அதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் இந்த ஷம்ஷேர் கானை என் வீட்டுக்கு விருந்தாளியா கூட்டிட்டு போக விரும்புறேன். அப்படி அனுப்புனீங்கன்னா நான் இந்த அற்புதமான கிளி கிட்ட இருக்கிற சிறப்புகளை தெரிஞ்சுக்க வசதியா இருக்கும். இந்த 2 நாள் அவகாசம் போதுமானதுதான். அதுக்குள்ள இது கிட்ட இருக்கிற சிறப்புகளும் திறமைகளும் தனித்தன்மை வாய்ந்ததா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாம இந்த பறவைக்கு அவ்வளவு தொகையை கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுத்துக்கலாம். நல்ல யோசனை. நீங்களே இந்த கிளியை ஆய்வு செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி எனக்கு யாருடைய யோசனையும் தேவையே இல்லை. சம்ஷேர் கான், இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? எந்த ஆட்சேபனையும் இல்ல மகாராஜா. என்ன இப்படி ஆயிடுச்சு ராமா? இந்த அரண்மனையில இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த கிளி உன்னை ரொம்ப அவமானப்படுத்திருச்சு. இப்ப பிரச்சனை அது இல்ல பட்டு. அது என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, இது எதுக்காக ஆச்சாரியரை பத்தி போய் சொல்லுச்சு? எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அது என்னவா இருக்கு ராமா? தூக்குங்க. சொன்னது காதுல விழலையா? தூக்குங்க. எதை தூக்கணுங்கிற? நீங்க குண்டப்பாவோட மணி மேல உட்கார்ந்திருக்கீங்க, அதை எடுங்க. பாத்து உட்கார வேண்டியதானே? என்னாச்சு? ரொம்ப களைப்பா இருக்கா? இல்ல, களைப்பா இருக்கு. அதத்தானே நானும் கேட்டேன். என்ன கேட்ட? களைப்பா இருக்கான்னு. இல்ல. என்ன இல்ல? பசிக்குது. ஓ, சாப்பாடு எடுத்து வைக்கவா? ஓய்வு எடுத்துக்க போறேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே ஓய்வு எடுக்க போறீங்க? இல்ல. இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? முதல்ல சாப்பிட்டு அப்புறம் ஓய்வு எடுத்துக்கிறேன். ஐயோ கடவுளே, இவருக்கு என்ன ஆச்சு? முழிச்சுக்கோங்க. என்ன என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி உளறிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னு கேட்டா நீங்க வேற ஏதோ உளறீங்க. நான் எதை கேட்கிறேனோ அதை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் பாக்குறது எல்லாமே உண்மைதானா? ஐயோ கடவுளே, உங்களுக்கு என்னங்க ஆச்சு? இன்னைக்கு நடந்தது எல்லாம் சொன்னா அப்புறம் எனக்கு அதே நிலைமை உனக்கும் வந்திருக்கும் சாரதா. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அரசவைக்கு இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்ற கிளி வந்தது. மகாராஜாவையும் தாத்தாச்சாரியாரையும் பாராட்டுச்சு. ஆனா என்கிட்ட என்ன சொல்லுச்சு தெரியுமா? நான் சொல்றதை கவனமா கேளுங்க. இவருடைய போலியான புன்னகையை பார்த்து யாரும் ஏமாறாதீங்க. ஒருவேளை நீங்க புத்திசாலியா இருந்தா இவர் சொல்ற விஷயத்தை யாரும் நம்பாதீங்க. ரொம்ப நல்லதா போச்சு. இது உங்களுக்கு தேவைதான். அவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு குரங்கு கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சது. இப்போ இந்த கிளி கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. மனுஷங்களோட தொல்லை பத்தாதுன்னு இப்போ இந்த ஜந்துக்கள் கிட்ட வர மாட்டிக்கிட்டீங்களா? அந்த கிளி எதுக்காக உங்களை பத்தி மட்டும் தப்பா சொல்லணும்? அது என்ன பத்தி தப்பா சொன்னது ஒரு பிரச்சனையே கிடையாது சாரதா. இப்ப கேள்வி என்னன்னா, அந்த கிளி ஏன் அப்படி பண்ணுச்சு? ஆச்சாரியார பாராட்டுறதாலையும் என்ன தப்பா பேசுறதாலையும் அந்த கிளிக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த மாதிரி ஒரு பொய் சொல்றதால ஒரு பறவை என்ன சாதிக்க விரும்புது? இல்ல 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 இல்ல, இது பாக்குறதுக்கு வேணும்னா சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனா நிச்சயமா ஏதோ ஒண்ணு இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பேசினது எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்தாங்களாம். நீ தினமும் ராஜசபைக்கு போறப்பெல்லாம் நீ வீட்டுக்கு வந்து நாம இந்த வீட்டுல இருக்கிறது இதுதான் கடைசி நாள் எப்படா சொல்லுவேன்னு எங்களுக்கு ஒரே கவலையா இருக்கும். அம்மா இப்ப என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சுதா இல்லையா? மறுபடியும் சொல்லு. அம்மா என்ன
சொன்னாங்கன்னு புரிஞ்சுதா? ஏய் இல்ல முதல்ல அம்மா ஒண்ணு சொன்னாங்களே, அம்மா அதை திரும்ப ஒரு தடவை சொல்லி காட்டுங்களேன். ஆ? அட நான் சொல்றதான் புரிஞ்சுக்கோங்களேன், மறுபடியும் சொல்லுங்க. நீ தினம் ராஜசபைக்கு போறப்போ வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்ல நம்ம வாழ போற கடைசி நாள் இதுதான் எப்ப சொல்லுவியோன்னு நாங்க கவலையா இருக்கோம் தெரியுமா? ஆ, சரியா சொன்னீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீ இப்படி வா, நீ வா. அம்மா நீ இப்படி வாமா. நான் இப்ப என் கையை தட்டின உடனே நீங்க உங்க சைகையால பேசுங்கம்மா. சாரதா நீ வழக்கம் போல உங்க சொல்றத சொல்லு. எங்க ஆரம்பிங்க பாப்போம். உங்களுக்கு என்ன மூளை குழம்பி போச்சா என்ன? அப்படின்னு அம்மா தான் சொல்றாங்க, நான் சொல்லல. அப்படியே? ஆனா அவங்க சைகையே காட்டலையே. இல்ல அவங்க சொல்லணும்னு நினைச்சிருப்பாங்க. இல்லலம்மா. ஐயோ எனக்கு ஒன்னும் பைத்தியம் பிடிக்கல. தயவு செஞ்சு சொல்றபடி செய்யுங்களேன். கெஞ்சி கேக்குறேன்ல, செய்யுங்க. நீ எப்பலாம் ராஜசபைக்கு போறியோ அப்பலாம் நீ வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நாம இந்த வீட்ல இருக்கிறது இதுதான் கடைசி நாள் எப்படா சொல்லுவேன்னு கவலையாவே இருப்போம். நாங்க என்ன வித்தியா காட்டிட்டு இருக்கோம்? சோர்ந்து போயிட்டோம். நாங்களும் எவ்வளவு நேரமா பொம்மலாட்டம் மாதிரி அங்க இருந்தீங்க இங்க இருந்தாங்கன்னு வேடிக்கை காட்டிட்டே இருக்கிறது. அடேய் உன் மூளையில என்னதானே யோசிச்சுட்டு இருக்க? ஐயோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சாரதா. நம்ம ஊருக்கு பொம்மலாட்டல் காலையில வந்திருக்காளு. எல்லாரும் பொம்மலாட்டத்தை பாக்குறதுக்கு கிளம்பலாம். முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. முடியாது. இன்னைக்கு சாயந்தரமா போகலாம். என்ன சொல்ற குண்டப்பா? பரவாயில்லையே ராமா, அந்த கிளியோட விஷயம் உனக்கு இப்போ நல்லா புரிய வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் புரியுது பட்டு. ஆனா என்னால ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியல. இந்த கிளிக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல நான் நினைக்கிறேன் மணி. எப்படி சொல்ற? எப்படி நான் கேக்குறேன், ஒருவேளை இதுக்கு புத்தி இருந்திருந்தா நம்ம கேடுகட்ட குருவை எப்படி நல்லவன்னு சொல்லி இருக்கோம். உண்மையா தானே சொல்லி இருக்கணும். இதுல என்ன இருக்கு? நாமளும் அப்படித்தானே நடந்துக்கிறோம். கிளி எப்படி சொல்றத சொல்லுதோ அதே மாதிரி தானே குருநாதர் விஷயத்தில் நாமளும் சொல்றத அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இப்ப நீ சொன்ன பாரு, அதுதான் ரொம்ப சரி. சரி, இது கூட தான் நாம கொஞ்ச நேரம் விளையாடி தான் பார்க்கலாமே. வாங்க உட்காருங்க. அல்லா, இன்னைக்கு பிறந்த பையனை அடைஞ்ச மாதிரி தோணுது. என்ன ஒரு அற்புதமான விருந்துங்க. வயிறு மட்டும் இல்ல, மனசும் நிறைஞ்சிருச்சு. நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எதை எடுத்துக்க சொல்ற? கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கோங்க குருவே. இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், நீயே சாப்பிடு. உங்க புத்திசாலித்தனத்தை நிச்சயமா பாராட்டி ஆகணும் குருதேவா. எங்க எந்த பித்தலாட்டக்காரன் மோசடிக்காரன் கிடப்பான்னு உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது குருவே. இந்த மொத்த உலகத்திலயும் உங்களை மாதிரி சாதுரியமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அதே மாதிரி உன்ன மாதிரி ஒரு முட்டாளை நான் பார்த்ததே இல்லை. உன்னோட இந்த கிளிய நம்பி மகாராஜா கிட்ட பெரிய தொகையை சுருட்டுறதுக்கு திட்டம் போட்டேன். உன்னையும் உன்னோட கிளியையும் மகாராஜா முன்னாடி கொண்டு போய் நிறுத்தின. ஆமா, நீ உன் கிளிக்கு என்ன விலை பேசுன? வெறும் 1,00,000 தங்க நாணயங்கள் தான்ல. ஒருவேளை நான் மட்டும் குறுக்கிடாம இருந்திருந்தா இந்நேரம் நீ 1,00,000 தங்க நாணயங்களோட அரசவையை விட்டு போயிருப்ப. அல்லா அல்லா அல்லா, அதனால தான் உங்க மூளைய பத்தி நான் பாராடிக்கிட்டு இருந்தேன். என்ன ஒரு நரி தந்திரம்! நான் 1,00,000 தங்க நாணயங்களை கேட்டா நீங்க அப்படியே 5,00,000 தங்க நாணயங்களா மாத்திட்டீங்க. அல்லா அல்லா. ஆனா எனக்கு ஒரு விஷயத்தை நினைச்சு பயமா இருக்கு குரு. எதை நினைச்சு பயப்படுற? ஒருவேளை அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு ஏதாவது சந்தேகம் வந்திருக்குமா? ஏன்னா என்னோட செல்லத்தம்பி மிட்டுவை வச்சு எல்லாரும் முன்னாடி அவனை அசிங்கப்படுத்திருக்கோம்ல, அதுக்கு அவன் ஏதாவது பழி வாங்குவானா குரு? அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலையே இல்லை. இந்த கிளிக்கான தொகை எனக்கு மட்டும்தான் கிடைக்க போகுது. ஞாபகம் இருக்குல்ல, அந்த 5,00,000 தங்க நாணயங்கள்ல நீ எனக்கு பாதிய கொடுத்தே ஆகணும். அதை எப்படி நான் மறப்பேன் குருவே? கண்டிப்பா கொடுத்துருவேன். மணி, உனக்கு இப்ப புரியுதா? ரொம்ப நல்லாவே புரிஞ்சிடுச்சு. என்ன ரெண்டு பேரும் முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க? சந்தேகம் குருஜி, சந்தேகம். என்ன சந்தேகம்? இவரோட கிளியோட தொண்டையில எது சிக்கிச்சோட சந்தேகமா இருக்கு. ரெண்டு பேரும் என்ன உளறிட்டு இருக்கீங்க? ஆமா, என்ன சொல்ற? வந்ததுல இருந்து இது மூக்க பிடிக்க நல்லா தின்னுகிட்டே இருக்கு, தவிர ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டேங்குது. என்ன அது புது பிரச்சனை? ஒருவேளை இந்த கிளி வாயை திறக்கலன்னா நான் வாயடிச்சு போயிடுவேன். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கு குருவே கவலைப்படுறீங்க? இது என்னோட ரொம்ப செல்லமான மீட்டு தம்பி. இதுக்கு நான் என்ன கத்து கொடுக்கறனோ அத மட்டும் தான் பேசும்.
நான் வேணா உங்களுக்கு இப்ப நிரூபிச்சு காட்டட்டுமா? காட்டு காட்டு பாக்குறேன். வாடா செல்லம். ஏன் மீட்டு தம்பி, நம்ம குருவோட உபசரிப்பை பத்தி நீ என்ன நினைக்கிற? ரொம்ப பிரமாதம். நல்லா சாப்பிட்டியா? அப்படின்னா நீ அவருக்கு ஏதாவது தெரிவிக்கலாமே. உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆச்சாரியரே, நீங்க உண்மையிலேயே மகான். ஆனா உங்களுடைய இந்த ரெண்டு வித்தியாசமான கிளிங்க தான் பார்க்க ரொம்ப துரோகியா தெரியறாங்க. கிளிகளா? அதான் உங்க முன்னாடி நிக்கறாங்களே. இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இவங்களும் என்ன மாதிரி கிளிதானா. இவருடைய மரமண்ட குரு என்ன சொல்றாரோ அதேதான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உங்க ரெண்டு பேருக்கு ஏற்பட்டுச்சாம். குருஜி குருஜி அத நம்பாதீங்க. போய் சொல்லுது அது சொல்றதெல்லாம் போய். அது மட்டும் இல்லாம எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் உங்களை பார்த்து மகான்னு சொன்னேன்ல, அது சுத்த பொய்யா. ஏ கிளியே, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எங்களை கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறியா? இதெல்லாம் உனக்கு நியாயமா? குருஜி இது சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அச்சடிச்ச உண்மை. அது மட்டும் இல்லாம இதோட குரல் தேன் மாதிரி இருக்கு. இனிமே இந்த கிளிக்கு முன்னால நாம எதை பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு தான் பேசணும். நல்லா கோத்து விடுது. இப்ப என்ன சொல்றீங்க குருவே? தர்பார்ல மகாராஜாக்கு முன்னாடி இந்த கிளியை வச்சு இந்த ரெண்டு முட்டா பசங்களை பத்தி சொல்லி மரண தண்டனை வாங்கி கொடுக்கட்டுமா? ஐயா தெரியாம பேசிட்டு எங்களை படிச்சிருக்கே குருஜி, எங்களை காப்பாத்துங்க குருஜி. தெரியாம பேசிருக்கோம். வாய் மூடுங்க. வாயை திறக்க கூடாது. நல்லா கேட்டுக்க. சொல்லுங்க குருதேவா. இந்த கிளியை கூட்டிட்டு போய் இன்னும் என்ன எப்படியெல்லாம் பாராட்டணும்னு கத்துக்குடு. இது இப்போ அந்த மகாராஜாவோட அஸ்திரம் இல்ல, என்னோட அஸ்திரம். எப்படிப்பட்ட அஸ்திரம்னா, இதை ஏவுன உடனே அந்த ராமனோட தலை சுக்குநூறா செதறணும். பண்டிதன் ராமகிருஷ்ணா, இந்த பூமியில நீ இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். அதுக்குள்ள உன்னால என்னென்ன சக்திகளை திரட்ட முடியுமோ திரட்டிக்க. அதை வச்சு என்கிட்ட மோது. ஆனா நீயும் மகாராஜாவும் என்னோட திட்டத்தில இருந்து தப்பிக்கவே முடியாது. சரி நேயர்களே, நான் இதுக்கு மேலேயும் உங்களை காக்க வைக்க விரும்பல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்க முன்னாடி நடக்க போகுது. அதுதான் பொம்மலாட்டம். அமைதியா உட்கார்ந்துகிட்டு இந்த புது கதைய சந்தோஷமா பாருங்க. இந்த கதையோட பேரு சாதுரியமான நண்பன். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சிறந்த நண்பர்கள். இவங்க வசிக்கிறது ஒரு காட்டு பகுதியில இருக்கிற நதிக்கரையில. குரங்குக்கும் முதலைக்கும் இருக்கிற ஒரு விசித்திரமான நட்பு தான் இந்த கதை. ஒரு நாள் குரங்குக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்ததுனால அது முதல கிட்ட தன்னை நதிக்கு அந்த பக்கமா விட சொல்லுச்சு. அதுக்கு அந்த முதல நதிக்கு அந்த பக்கம் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்னு சொல்லுச்சு. உனக்கு உதவி செய்யறதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லுச்சு. சந்தோஷத்துல குரங்கு துள்ளி குதிச்சுக்கிட்டு தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துச்சு. முதல்ல குரங்கு தன்னுடைய முதுகு மேல உட்கார வச்சுக்குச்சு. அது ஒரு சந்தோஷமான பயணமா இருந்தது. பாதி தூரத்தை கடந்துட்டாங்க. அப்ப திடீர்னு நடு வழியில அந்த முதல நீந்துறத நிறுத்துச்சு. அப்ப அந்த குரங்கு முதல கிட்ட, நீ எதுக்காக நின்ன நண்பா? என்ன சீக்கிரமா அந்த கரைக்கு கூட்டிட்டு போ, சீக்கிரம். எனக்கு தெரியும் நண்பா, ஆனா நான் என்ன பண்றது சொல்லு? இனிமே முன்னேறி போகவே முடியாது. ஏன்னா எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது. இப்ப நான் உடனே ஏதாவது சாப்பிட்டாதான் என்னால முன்னேற முடியும். அதுக்கு அந்த குரங்கு, நடு நதியில இப்ப சாப்பாட்டுக்கு நாம எங்க போறது? நீதான் இன்னைக்கு என்னுடைய சாப்பாடு. உன்னை நான் ரசிச்சு சாப்பிட போறேன். அப்பதான் என் வயிறு சந்தோஷமா நிறையும். நண்பா, என்ன நீ என்ன பயம்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் உன்னுடைய நண்பனாச்சே. என்ன போய் எப்படி உன்னால சாப்பிட முடியும் நண்பா? என்ன சொல்ற நீ? அட முட்டாள் குரங்கு, நான் உன்னை எப்படியாவது சாப்பிடணும்னு தான் இவ்வளவு பெரிய திட்டத்தையே தீட்டினேன். அதனாலதான் நீ கேட்டதுக்கு நான் உடனே ஒத்துக்கிட்டேன். நீயும் நல்லா வசமா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட. மரியாதையா அந்த குரங்க விட்டு, இல்லனா இந்த தடியால உன் மண்டைய உடைச்சிருவேன். நண்பன்னு சொல்லிக்கிட்டு அந்த நண்பனுக்கே நீ நம்பிக்கை துரோகம் பண்ண பாக்குறியா? இப்பவே நான் உனக்கு ஒரு பாடம் கத்து தரேன். குரங்கே, நீ எதுக்கும் பயப்படாத. நான் உனக்காக வந்துட்டே இருக்கேன். அம்மா, எங்கம்மா போற? நில்லு. என்ன பண்ற ஏது பண்றன்னு உனக்கு புரியுதா இல்லையா? இது என்ன திருச்சண்டையா? தடி எடுத்துக்கிட்டு நீ பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்க. அதுவும் இல்லாம இது உண்மையான குரங்குல வெறும் கதை தான். பொம்மலாட்டம் தானே. நடக்க விடுமா. நீ முதல்ல உட்கார். அட உட்காருமா. மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்க. நீங்க உங்க நிகழ்ச்சியை தொடங்குங்க ஐயா. என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா நண்பா? என்ன சாப்பிடணும்னு நீ முடிவு பண்ணிட்டியா? என்ன விட்டுரு நண்பா. உன்னை விட முடியாது. நீதான் என் சாப்பாடு.
இன்னைக்கு நான் உன்னதான் சாப்பிட போறேன். குரங்குகள் இதயம் ரொம்ப இனிப்பா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே வாயில உன்னுடைய மொத்த இதயத்தையும் நான் நொறுக்கி சாப்பிட போறேன். அப்படியா? அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நண்பா. ஆனா இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, என்னோட இதயத்தை ருசிச்சு ரசிச்சு சாப்பிடணுங்கிற உன்னுடைய உன்னதமான கனவு இன்னைக்கு நிறைவேறாதுன்னு நினைக்கிறேன். பாவம், இன்னைக்கு இதயமே இல்லாத இந்த குரங்கு தான் உன் வாய்க்குள்ள சாப்பாடா போக போகுது நண்பா. இல்ல, உன் உடம்புல இதயம் இல்லைன்னா என்னால உன்னை சாப்பிட முடியாது. உன்னோட சேர்ந்து உன் இதயத்தையும் ருசிச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். அப்படி நடந்தா எனக்கும் சந்தோஷம் தான் நண்பா. உன் ஆசை என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் என்ன பண்றது நண்பா? இன்னைக்கு நான் என் இதயத்தை என் கூட எடுத்துட்டு வரலையே. நான் தங்கி இருக்கிற மரத்து மேலேயே நான் அதை மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே. ஓஹோ, கிடைச்சிருச்சு 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 கிடைச்சிருச்சு. அட, உங்க மொத்த குடும்பத்துக்கும் பைத்தியமா என்ன? இல்லங்க ஐயா, தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க நடத்துங்க, உங்க நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டே இருங்க. அந்த கிளியோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. இப்பதான் எனக்கே எல்லாமே புரியுது. அந்த கிளி என்ன பத்தியும் ஆச்சாரியர் பத்தியும் எதுக்காக போய் சொல்லுச்சுன்னு, அதுவும் எப்படி சொல்லுச்சுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? அந்த பொம்மலாட்டக்காரர் பேசின மாதிரி தான். என்னோட சந்தேகம் ஊர்ஜிதமாயிடுச்சு. அந்த கிளி தன்னோட வாயை மட்டும்தான் அசைச்சிருக்கு. ஆனா குரல் வேற ஒருத்தரோடது. யாருது? அந்த ஷம்ஷேர் கானோடது. அவன் தானே அதோட முதலாளி. அவன்கிட்ட இருந்து தான் நிச்சயமா சத்தம் வந்திருக்கணும். ஆனா அவனோட உதடு மட்டும் அசையவே இல்ல. குரல் அவனோடது, ஆனா அசைவு அந்த கிளியோடது. என்ன பண்ண போறீங்க? இந்த நாடகத்தை உடனடியா முறியடிச்சு உண்மை என்னன்னு மகாராஜாவுக்கு புரிய வச்சே ஆகணும். பணத்தை கொள்ளையடிக்க தான் வந்தானே தவிர அவன் கொள்ளையடிக்க விட மாட்டேன். அந்த ஏமாற்று பேர் வழிக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விடுறதா இல்ல. ஆனா எப்படி? சாரதா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாமா? உன்னால இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எதை எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா குழி பறிச்சவனே குழியில விழணும். சதி பண்ணவன சதியாலே தோக்கடிக்கணும். ஷம்ஷேர் கானுடைய கிளி அவனுக்கு எதிராவே மாறிடுச்சுன்னா அப்புறம் எப்படி இருக்குன்னு யோசிச்சியா? ஐயா, கொஞ்சம் நில்லுங்களே. நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? இங்க பாருங்க, அந்த நிகழ்ச்சியெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போச்சு. இப்ப அதுக்கு உங்களால இடைஞ்சல் பண்ணவே முடியாது. ஐய, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னன்னா என்னாலயோ இல்ல என் குடும்பத்து ஆளுங்களாலேயோ நிகழ்ச்சி தடைப்பட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன்ல. ஆனா என்ன பண்ண முடியும்? உங்க நிகழ்ச்சி அவ்வளவு தத்ரூபமா இருந்திருக்குங்க. அது ஒரு நாடகம் மாதிரியே தெரியல. அந்த அளவுக்கு உண்மையா இருந்துச்சு. அதனாலதான் நாங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டோம். சரி, உங்களுக்கு என்னதான் வேணும்? உங்க திறமையை பாராட்டதான் உங்களை தேடி வந்தங்க. ஒரே நேரத்துல நீங்க எத்தனை விதமான குரல்ல பேசுறீங்க. குரங்கு, முதல, பசு, பறவை, நீர், காற்று, இப்படி எல்லாமே. அதுவும் உங்க உதட்ட அசைக்காமலேயே ஏதோ அந்த பொம்மைங்களே நிஜமா உயிரோட பேசுற மாதிரி தத்ரூபமா இருந்துச்சு. நம்ப முடியல. அந்த கடவுள் உங்களுக்கு நிறைய திறமை கொடுத்திருக்காரு. ரொம்ப நன்றி. இந்தாங்க, வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாரும் இத வெள்ளரிக்கான்னு சொல்லுவாங்க. ஐயோ, நான் அதை கேட்கலங்க. உங்க பேர் என்னன்னு கேட்டேன். என் பேரு கோட்டேஸ்வர் ராவ். இதெல்லாம் எப்படி பண்றீங்க? இது ஒண்ணும் அவ்வளவா கஷ்டப்பட வேண்டிய விஷயமே இல்லங்க. முதல்ல கழுவிட்டு சீவிட்டு உப்பு தடவி சாப்பிட வேண்டியதுதான். இத எப்படிதான்? எதை? வெள்ளரிக்காவ? ஐயா, நான் இதை கேட்கலங்க. உங்க கலைய பத்தி கேக்குறேன். ஒரே நேரத்துல இத்தனை விதமான குரலை மாத்தி மாத்தி பேசும்போது யாரும் கண்டுபிடிக்காம பேசுறீங்க. ஓ, அப்படியா? நீங்க கேட்டது என் கலைய பத்தியா? இதுதான் எங்களுடைய பாரம்பரிய தொழில். கொள்ளு தாத்தா காலத்துல இருந்து இந்த தொழிலை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வருஷ கணக்குல பயிற்சி பண்ணணும், உழைப்பு இருக்கணும், கவனம் வேணும். இவ்ளோ சிரமப்பட்டு தான் இந்த கலையை என்னால கத்துக்க முடிஞ்சது. சரியா? வெள்ளரிக்காய் சாப்பிடுறீங்களா? எனக்கு வேணாம், நீங்க சாப்பிடுங்க. இந்த கலையை மத்த யாராவது கத்துக்க முடியுமா? தாராளமா கத்துக்க முடியும். இந்த உலகத்துல எந்த கலையை வேணாலும் யாரு வேணாலும் கத்துக்க முடியும். அப்படி கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க? அது அவங்க அவங்கள பொறுத்து இருக்கு. யாரு எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் கத்துக்கலாம். கத்து தரீங்களா? யாருக்கு? எனக்குதான். இந்தா வெள்ளரிக்காய் சாப்பிடு. ஒருவேளை வெள்ளரிக்காய் சாப்பிட்டா கத்து தருவீங்களா? முடியவே முடியாது. இந்த வெள்ளரிக்காய் பொடி சாப்பிட்டு இங்க இருந்து கிளம்பு. ஐயா, நான் சொல்றத கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு தகுந்த தொகையை கொடுத்துட்டேன்னா அப்போ எனக்கு இதை கத்து கொடுப்பீங்களாங்க? நீ என்னோட கலைக்கு விலை தர போறியா என்ன? ஆமாங்க, என்னால முடிஞ்ச குருதட்சணையை கண்டிப்பா நான் கொடுத்ததானே ஆகணும். இந்த மகா கலைஞன் கோட்டேஸ்வர ராவ் அவருடைய சிஷ்யனா என்னை ஏத்துக்கிட்டு எனக்கு பெரிய உதவி செய்ய ஒத்துக்கிட்டார்ல. அப்படியா? அப்படின்னா உன்னோட இந்த தங்க நகையை பார்த்து நான் ஒத்துக்குவேன்னு நினைச்சியா என்ன?
ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நான் இதை உங்களுக்கு சும்மா அட அன்பளிப்பா நான் ஒத்துக்கிட்டேன். எப்படி ஒத்துக்காம இருக்க முடியும்? நான் கண்டிப்பா உனக்கு இந்த கலையை கத்து தரேன். நன்றி கோட்டேஸ்வர ராவ். ரொம்ப 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 நன்றி. சரி இந்தா இப்போ அது வெள்ளரிக்காய் சாப்பிடு. கண்டிப்பா குருநாதா சொன்னா கேட்டுதானே ஆகணும். உங்க பேச்சை தட்டிட முடியுமா என்ன? சரிங்க, இந்த பயிற்சியை நாம எப்போல இருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க. நாளைக்கு சாயந்தரம் வந்துரு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். எனக்கு இந்த கலையுடைய நுணுக்கங்கள் மட்டும் தான் தெரியும். ஆனா என்னால இதெல்லாம் புரிய வைக்க முடியாது. நான் உனக்கு அந்த நுணுக்கங்களை கத்து தரேன். அதுக்கப்புறம் நீ எப்படி பயிற்சி பண்றியோ அதை பொறுத்து தான் உன்னால இத சீக்கிரம் கத்துக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், எதுவும் சாப்பிடாம வரணும். கண்டிப்பா குருதேவா, எதையும் சாப்பிடாம வெறும் வயித்தோட வரேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எப்பவும் போல அந்த அம்மனோட முழு அருளும் எனக்கு கிடைக்க போகுது. நிச்சயமா கிடைக்கும். சரிங்க, ரொம்ப நன்றி. ஐயா, எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கு. என்ன அது? நாம இந்த பயிற்சியோட ஆரம்ப கட்டத்தை அம்மனோட மந்திரத்தை சொல்லி ஆரம்பிப்போமா? என்ன மந்திரம் அது? ஓம் மாத்ரே நமஹா. சரி, நாம இந்த பயிற்சியை இந்த மந்திரத்தோடவே ஆரம்பிக்கலாம். சரிங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி இப்படி உட்காரு. மூச்சை இழுத்துக்கோ. நல்லா ஆழமா இழுத்துக்கோ. இன்னும் ஆழமா. அப்படியே கட்டுப்படுத்து. உன்னோட மூச்சை அப்படியே இழுத்து புடி. எல்லா வகையான குரல்களும் உன்னோட அடி வயித்துல இருந்து தான் வெளியே வரும். அதுக்குள்ள நான் செத்து போயிடுவேன் குருவே. இல்ல, சாக மாட்டேன். நிச்சயமா செத்துருவேன். இல்லன்னு சொல்றேன்ல, நல்லா பயிற்சி பண்ணு. அட நல்லா பண்ணு. இங்க பாரு, ஒருவேளை நீ இந்த மாதிரி பயிற்சி பண்ணாம இருந்தனா இந்த கலை உனக்கு வரவே வராது. இல்ல தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க குருவே. நான் மறுபடியும் பயிற்சி பண்ண முயற்சி பண்றேன் குருவே. சரி பண்ணு. நீ மறுபடியும் முயற்சி பண்ணு. மூச்சு காத்த நல்லா உள்ள இழுத்துக்கோ. நல்லா ஆழமா. இப்ப என்ன கவனி. ஓம் மாத்ரே நமஹா. ஓம் மாத்ரே நம. என்ன பார்த்த இல்ல? அதே மாதிரி நீயும் முயற்சி பண்ணு. செஞ்சு காட்டு. ஓம் மாத்ரே நமஹ. இன்னும் நல்ல கவனமா. ஓம் மாத்ரே நமஹ. உதட அசையவே கூடாது. அடி வயித்துல இருந்து. ஓம் மாத்ரே. அட அப்படி இல்ல. அட இங்க பாருப்பா, நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன். நீ இதை எப்படி பண்ணணுங்கிற நுணுக்கத்தை சொல்லி கொடுத்துட்டேன். இனிமே இதை கத்துக்கிறது நீ பயிற்சி பண்ற நுணுக்கத்தை பொறுத்து தான் இருக்கு. இதுக்கப்புறம் உன்கிட்ட என்னால மல்லு கட்டவே முடியாது. ஆனா நீ இப்ப எந்த முறையில பண்ணிக்கிட்டு இருக்கியோ, இப்படியே பண்ணனா இதை கத்துக்கிறதுக்கு உனக்கு பல யுகங்கள் ஆகும்பா. என்ன படைச்ச தாயே, கருணை உள்ளம் கொண்ட தெய்வமே, இன்னைக்கு நான் இன்னொரு லட்சியத்தோட உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் தாயே. அந்த லட்சியம் எங்க ராஜ்யத்தோட கஜானாவை காப்பாத்துறதுதான். எங்க நாட்டுடைய மகாராஜா எந்த வகையிலையும் ஏமாந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட இந்த முயற்சியில நான் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும் தாயே. எனக்கு போராடுறதுக்கான வலிமையை கொடுங்க தாயே. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் இந்த கலையை முழுசா கத்துக்கிற வரைக்கும் ஒரு துளி உணவோ இல்ல தண்ணியோ கூட எடுத்துக்க மாட்டேன். ஓம் மாத்ரே நமஹ. ஓம் மாத்ரே நமஹ. ஓம் மாத்ரே நமஹ. நன்றி தாயே, உங்க உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ என்னோட சந்தோஷத்தை வார்த்தைகளால எப்படி விளக்குறதுன்னு தெரியல தாயே. உங்களோட இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்களை எந்த வகையில புகழ்றதுன்னு எனக்கே தெரியல தாயே. ஆனா எனக்கு வேற ஒரு வழி இருக்கு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். யாருடைய புகழ பக்தியோட பாடினா உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் தாயே. உங்களுடைய சுவாமி உங்களோட ரூபத்துல சரிபாதியா இருக்கிற, கடவுளுக்கெல்லாம் கடவுளா இருக்கிற பரமேஸ்வரன் அந்த சிவசங்கரனுடைய புகழ் வாழ்க.
नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गराय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गराय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय சாரதா, எங்க இருக்க சாரதா? சீக்கிரம் வெளியில வா. என்ன எங்க பாத்துக்கிட்டு இருக்க? உன் கண்ணு முன்னாடி தானே இருக்கேன், என்ன பாரு. இப்போ இந்த ஆடா பேசினது சரியா சொன்ன சாரதா, இது நானே தான். பேச தெரிஞ்ச ஆடா. சாரதா, என்ன வாய்க்கு வந்தபடி பேசுற? இது ஒண்ணும் ஆடு கிடையாது, எங்க அப்பாவுடைய ஆத்மா. ஆட்டோடைய ரூபத்துல நம்ம எல்லாரையும் பார்க்க வந்திருக்காரு. அதான் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப புரிஞ்சுதா நான் யாருன்னு? இதுக்கு முன்னாடி நானு நினைச்சிட்டு எதுக்கோ சாப்பாடு போட்டீங்களே, ஆனா இப்பதான் முதல் முறையா வரேன். எங்க எனக்கு பிடிச்ச அந்த லட்டு எனக்கு ஊட்டி விட ஆசைப்பட்டல. என்னம்மா அப்படி பாக்குற? உன்கிட்ட தானே கேக்குறேன். அம்மா குண்டப்பா, சீக்கிரமா இங்க வாங்க. அட ஏன் கத்தல? இப்ப என்ன நடந்தது? ஆத்மா வந்திருக்கு. என்ன ஆத்மாவா? ஆமா, ராமோட அப்பாவோட ஆத்மா இங்க வந்திருக்கு. எங்க? இங்க தான் நின்னுட்டு இருக்கு. அது ஆடுதானே? இல்ல இல்ல, அது ஆத்மா தான். என் மாமனாரோட ஆத்மா. அதுக்கு வணக்கம் சொல்லு. அவளை ஏன் அடிக்கிற லக்ஷ்மி? இது நானே தான். உன்னை தொட்டு தாலி கட்டின உன் புருஷன் வந்திருக்கேன். என்ன சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்க? இங்க பாரு. ஆமா, நானே தான் ராமனோட அப்பா வந்திருக்கேன். அம்மா, என்னம்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அப்பா நம்மள பார்க்க எவ்வளவு தூரத்துல வந்திருக்காரு. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சரி போமா, போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போ. அம்மா, காலை தொட்டு கும்பிடுமா. ராமன் சொன்னது காதல விழலையா? கால விழு. ஒருவேளை இந்த மௌன விரதத்தை நான் இருக்கும்போது நீ கடைப்பிடிச்சிருந்தா நாள் பாயசில போயிருக்க மாட்டேனேமா. உண்மையிலேயே பக்தியோட ஜபிச்சுக்கிட்டு இருக்கியா, இல்ல வெறும் ஜபமாலைய கையில வச்சுக்கிட்டு இருக்கியா? இவரேதான் இவரோட அப்பா. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. இவ்ளோ கடினமான வார்த்தையால யாராலையும் திட்டவே முடியாது. சுமங்கலி பாபா, என்னடா பாக்குற குண்டப்பா? நீ என் காலில் விழ மாட்டியா? ஆயுஷ்மான் பாபா, ஒழுங்கா படிக்கிறியா இல்ல மணியை பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கியா? பலிக்கல. சாப்பிடுறீங்களான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. எனக்கு பசிக்குதே. என்ன சொல்றா அவ? இவங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்க சொல்றாங்க. உடனே செஞ்சு தராங்களாம். வேற என்ன? லட்டு தான். சரி சரி, சீக்கிரம் கொண்டு வாங்க, சீக்கிரம் கொண்டு வா. சரி சரி. என்ன சரி சரி? அது சாப்பாடும் செஞ்சு கொண்டு வர, கூட லட்டுவும் செஞ்சு கொண்டு வர. எல்லாரும் மாமியார் சரியில்லைனாலும் வீட்டுக்கு நல்ல மருமக கிடைச்சிருக்கா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கமா? வெக்கப்பட்டுட்டு இருக்க. நீ இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு லட்டு யார் கொண்டு வருவா? ஏன்னா இன்னொரு விஷயம், உன்னை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு. உன் புருஷனை நல்லபடியா கவனிச்சுக்கணும். உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கேன். இதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். சரிம்மா, போய் எனக்கு லட்டு கொண்டு வா. எதுக்கு அப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்தா சிரிப்பு தானே வருது. இது ஒண்ணும் என்னோட அப்பாவே இல்ல. இது ஒரு சாதாரண ஆடுதான். நான் தான் எங்க அப்பா மாதிரி உங்ககிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க நிஜமாவே ஆடுதான் பேசுதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? ஆனா நீங்க தான் பேசவே இல்லையே. அங்கதான் விஷயமே இருக்கு சாரதா. உண்மையிலேயே பேசுனது நான் தான். என்ன, என் உதடுதான் அசையாம இருந்தது. இதத்தான் பச்சி பாஷைன்னு சொல்லுவாங்க அம்மா. பொம்மலாட்டத்தை நடத்தினார்ல, அவர்கிட்ட இருந்தா இதை கத்துக்கிட்டேன். லக்ஷ்மி, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? உன் மருமக கிட்ட சாப்பாடு ஏற்பாடு பண்ண சொல்லு.
இவ்வளவு சீக்கிரம் எப்படி கத்துக்கலாமா? எல்லாம் அந்த அம்மனுடைய கருணை தான் குண்டப்பா. இங்க பாரு, கடுமையா முயற்சி பண்ணா இந்த உலகத்துல நாம எதை வேணாலும் சாதிக்க முடியும். சரி வா போலாம். எங்க? ஒருத்தருக்கு மகாராஜா கிட்ட இருந்து பரிசு வாங்கி தர வேண்டியிருக்கு. அதுக்கான நேரமும் வந்துருச்சு. இன்னைக்கு அவன் ராசி பலன்ல 7 நாட்டு சனி வந்திருக்கு. எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு நாம மட்டும் பணக்காரங்களாக போறோம். அடடே வாப்பா வா வா. உன்னோட இந்த கிளை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு? இப்பதான் மூக்கு மூட்டை சுவையான சாப்பாடு சாப்பிட்டு இது என்ன சொல்லுதுன்னா, பயிர் நிறைய ருசியான சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பானத்தை குடிக்கலன்னா மனசுக்கு திருப்தியே இருக்காதா? எனக்கு இப்போ பானத்தை குடிக்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஓ அல்லா, அப்ப ஏற்பாடு பண்ணலாம் குருஜி. பாடங்கிறது யாருக்கு தான் பிடிக்காது. குருமாதாவை கூப்பிட்டு எல்லாருக்கும் நல்ல பாடத்தை பரிமாற சொல்லுங்க. அப்பதான் இந்த வாயாடி கிளியும் ரொம்ப சந்தோஷப்படும் குருஜி. எங்க குருஜி எல்லாருக்கும் ஒரு அற்புதமான பாடத்தை கொடுத்தாருன்னு எல்லாரும் முன்னாடி உங்களை பெருமையா பேசும். ஆமா குருஜி, பாலத்தை வர வைக்க இப்பவே குருமாதாவை கூப்பிடுங்க. என்ன கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லையே. சுவாமி நினைச்சீங்கன்னா நான் தயாரா வந்துருவேனே. நீங்க பானம் குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல சுவாமி, இந்தாங்க உங்களுக்கான பானம் கொண்டு வந்திருக்கேன். அடா அல்லா அல்லா, அண்ணியாரே, நம்ம ஆச்சாரியார் மனசுல பானம் குடிக்கணுங்கிற எண்ணம் வந்ததுங்கிறத எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? இதுக்கு பதிலும் என்னோட சுவாமியால தான் சொல்ல முடியும். அவரு ஒரு தீர்க்கதரிசி, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாரு. நிகழ்காலம், எதிர்காலம், வருங்காலம் எல்லாத்தையும் அவரால் கணிக்க முடியும். நான் பானம் பண்ணி வச்சிருக்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால அதை குடிக்கணும்னு அவருக்கு ஆசை வந்துருச்சு. அவ்வளவுதான் விஷயம். குடுப்பனன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? இதத்தான் குடுப்பனன்னு சொல்லுவாங்க. சரி, நீ உள்ள போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. உத்தரவு சுவாமி. எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. நான் நம்ம வீட்டு எருமை மாடுக்கு தீனி போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். போய் வேலை பாரு. உன் கிளிக்கு நல்லா ஊட்டி விடு. ஏன்னா இந்த கிளியை வச்சுதானே நாளைக்கு நாம 5 லட்சம் தங்க நாணயங்களை சொந்தமாக்கிக்க போறோம். ஊட்டி விடு, நல்லா ஊட்டி விடு. வருணமாலா, உன்னை கூப்பிடுறது நான் தான். உன்னோட செல்ல எரும மாடு. எருமை மாடா பேசுறது? நீ ஏன் எனக்கு தினமும் மோசமான தீவினைய வைக்கிற? கொஞ்சம் கூட ருசியே இல்ல. இந்த தீவினைய எந்த எரும மாடும் சாப்பிடாது. உண்மையாவே பேசுதே. பிரபு, எருமை மாடு பேசுது. பிரபு, எருமை மாடு பேசுது. சுவாமி, எருமை மாடு பேசுது. சுவாமி, சுவாமி, நம்ம வீட்டு எருமை மாடு பேசுது. என்ன சொன்ன? எருமை மாடு பேசுது சுவாமி. என்ன? அதோட வாயை திறந்து ரொம்ப நல்லா பேசுச்சு. அத நான் என் காதால கேட்டேன். என்ன உளறிட்டு இருக்காங்க? உனக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி கண்ணா பின்னான்னு உளர்ற? எருமை மாட்டால எப்படி பேச முடியும்? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு பிரபு. உண்மையாவே இந்த எருமை மாடு என்கிட்ட பேசுச்சு. நீங்க வேணும்னா வாங்க, நீங்களே வந்து பாருங்க. எழுந்து வாங்க, வாங்கன்னு சொல்றேன். வாங்க சுவாமி, சீக்கிரம் வாங்க. வாங்க, வந்து நீங்களே இந்த அதிசயத்தை பாருங்க. நான் பார்த்த அந்த அதிசயத்தை நீங்களும் பார்த்தாகணும். ஐயோ, சீக்கிரம் வாங்க சுவாமி. தாங்க முடியலையே. நீங்க மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சொல்லுங்க எருமை அவர்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. பேசுங்கள் எருமை அவர்களே, பேசுங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட நல்லா பேசுனீங்கல்ல, அதே மாதிரி இப்ப திரும்பவும் பேசி காட்டுங்க. பாத்தீங்களா, உங்களை பார்க்க என்னோட சுவாமியே நேர்ல வந்திருக்காரு. உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் அவர்கிட்ட சொல்லுங்க. சொடுக்கு போடுறதுக்குள்ள உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் என் சுவாமி தீர்த்து வச்சிருவாரு. என்னன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. வாயை திறந்து பேசுங்க. இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசுனீங்கல்ல. போதும் போதும், உளறத கொஞ்சம் நிறுத்துறியா? உனக்கு நிச்சயமா மூளை குழம்பி இருக்கணும்.
இவர் வச்சிருக்கிற கிளி பேசுது, அதுக்காக உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் பேசும்னு அர்த்தமா என்ன? இன்னைக்கு எருமை மாடு பேசுச்சுன்னு சொல்றேன், நாளைக்கு நாய் பேசுச்சுன்னு சொல்ல போறேன், நாளைக்கு பூனை பேசுச்சுன்னு சொல்ல போறியா? இதெல்லாம் சாத்தியமா? இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? பார்த்தேன் சுவாமி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அது என்கிட்ட வாயை திறந்து நல்லா பேசுச்சு. அது சொல்லுச்சு. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. யாராவது ஒரு நல்ல வைத்தியரா பார்த்து அவர்கிட்ட மருந்து வாங்கி நல்லா அரைச்சு சாப்பிடு. என்ன எருமை மாடு அது பேசுறதாவது? நான் தான் கத்துனேன். வா 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 வா. வைத்தியர் பார்த்தாருன்னா அவரும் குழம்பிடுவாரு. சரியான பைத்தியக்காரி. அட கடவுளே, இவங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நாம அங்கதான் இழுக்கான். என்ன பண்ணது இப்ப? என்ன பண்ணது? இந்த சத்தம் எங்க இருந்து வருது? யாரது? யாரதுன்னு கேக்குறேன்ல. பிரபு, நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த எறும்பு தான் நம்மள மறுபடியும் கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, தயவு செஞ்சு நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. நீ ஒண்ணு பண்ணு, உன்னோட அறைக்கு போய் நல்லா ஓய்விடு. என்ன? போமா போ. ஆகட்டும் சுவாமி. ஏதோ சத்தம் கேட்டுச்சே, அந்த சத்தம் எங்க இருந்து வந்திருக்கும்? அந்த சத்தம் எனக்கு நல்லா கேட்டுச்சு. இறங்கடா. எங்க இருந்தோ சத்தம் வந்துச்சு, அது எங்க இருந்து வந்ததுன்னு தான் தெரியல. யாரா இருக்கும்? ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணனா இருக்குமோ? என்ன குருதேவா, அந்த பண்டிதர் ராம இது வரைக்கும் உங்களை சபையில நிறைய வாட்டி தலகுனிய வச்சான்றதுக்காக எப்ப பார்த்தாலும் நீங்க அவன் நினைப்பாவே இருந்துகிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல குருதேவா. நீங்க பானத்தை அறுத்தி சந்தோஷமா இருங்க. நான் கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனை பார்த்தா நீங்க எல்லாரும் ஏன் பேய பார்த்த மாதிரி பயப்படுறீங்க? அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் என்ன அவ்வளவு பயங்கரமான ஆளா? நீங்க தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே எங்க குருஜி நொந்து போயிருக்காரு. மறுபடியும் நீங்க அவர் நோகடிக்காதீங்க. அவரால் இதுக்கப்புறம் எதையுமே தாங்க முடியாது. அதுக்கப்புறம் எங்க குருதேவரோட நிலைமை அதோ கதியாயிடும். குருதேவா, நீங்களா போய் இப்படி பயப்படுறீங்க? நீங்களா அவனை பத்தி பேசுறதுக்கு அவன் லாய்க்கே இல்லாதவன். ஆனா நீங்க மன்னரே உங்களை பார்த்து தலை வணங்குற பெரிய மகானாச்சே. ஆனா அந்த ஆளை பார்த்தா சாதாரண புள்ள பூச்சி மாதிரி இருக்கிறான். அந்த ஆளுக்கெல்லாம் போய் அட விட்டு தள்ளுங்க குருவே. எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த குளிர்பானத்தை நிம்மதியா குடிங்க. குடிங்க குடிங்க. ஏ அல்லா. ஆஹா, பிரமாதம். நாளைக்கே நம்ம ஆசை நிறைவேற போகுது. அல்லா அல்லா. யாரோ வந்திருக்காங்க. கண்டிப்பா இங்க யாரோ வந்திருக்காங்க. அந்த ராமகிருஷ்ணன் தான் இங்க வந்திருப்பானோன்னு என் மனசுக்கு தோணுது. இந்த வாசனைய வச்சே சொல்லுவேன், நிச்சயமா அவன்தான். யோ குருதேவா, முதல்ல நீங்க அந்த ஆளை நினைச்சு பயப்படுறதை நிறுத்துங்க. நேத்து அரசவையில அந்த ஆளை எப்படி அவமானப்படுத்தினேன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இந்நேரம் அவன் தன்னோட வாழை சுருட்டிக்கிட்டு ஒரு மூலையில உட்காந்துருப்பான். இனி என்னைக்குமே உங்களை பகைச்சுக்கணுங்கிற எண்ணமே அவனுக்கு. என்ன ஆச்சு? தொண்டை போச்சு. என்ன போச்சு? என்ன போச்சு, எங்க போச்சு, எப்படி போச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. குரல் போயிடுச்சா? சரி, போகட்டும், விடு. எப்ப சரியாகுதோ ஆகட்டும். இதுக்கு போய் இவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப நாங்க எல்லாரும் இனிமையான குரலால ஒரு பாட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்டோமா என்ன? ஆனா நாளைக்கு அங்க. நாளைக்கா? என்ன நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு நம்ம அரசவைக்கு போறோம். அங்க உன் கிளை பேச வேண்டியதெல்லாம் பேசும். நமக்கு சேர வேண்டிய தங்க காசை வாங்கிக்கிறோம். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. சரி சரி, போய் ஓய்வெடு. நாளைக்கு நாம நிறைய தங்க காசுகளை எண்ண வேண்டியிருக்கு. அதனால இப்ப நீ போய் நல்லா ஓய்வெடு.
மகாராஜா அனுமதி கொடுத்தா நம்ம விருந்தாளி ஷம்ஷேர் கானையும் அவரோட கிளியையும் இந்த அரசவைக்கு கூப்பிடுற மகாராஜா. நிச்சயமா வர சொல்லுங்க. நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அந்த அற்புதமான கிளியை மறுபடியும் பார்க்கணும். வர சொல்லுங்க. மகாராஜாவுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். சம்ஷேர் கான், நீங்க சொல்ல வர்றது புரியல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. மகாராஜாவுக்கு என்னோட பணிவான. சம்ஷேர் கான், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. மகாராஜா, விஷயம் என்னன்னா இவருக்கு தொண்டை கட்டி இருக்கு. இவரால இன்னைக்கு இப்படிதான் பேச முடியும். பரவாயில்ல, விடுங்க மகாராஜா. நாம இன்னைக்கு அந்த அற்புதமான கிளிய விலைக்கு வாங்குற முயற்சியில இருக்கோம். அதுல கவனத்தை செலுத்துவோம். சரி, நீங்க சொல்லுங்க குருதேவா. நீங்க என்ன முடிவுக்கு வந்திருக்கீங்க? மகாராஜா, இந்த கிளிய நான் 2 நாள் என் வீட்டுல வச்சு இதோட திறமைய நல்லா பரிசோதனை செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். மகாராஜா, நீங்க ஏற்கனவே என்ன முடிவெடுத்தீங்களோ அது சரியான முடிவுதான். இந்த அற்புதமான கிளிய நாம விலைக்கு வாங்காம விட்டுட்டா அப்புறம் நாம வருத்தப்பட வேண்டியிருக்கும். இதை இப்பவே, இந்த நிமிஷமே, கொஞ்சம் கூட தாமதிக்காம 5 லட்சம் தங்க நாணயங்களை கொடுத்து சொந்தமாக்கிக்கிறது தான் நல்லது. ஒருவேளை உங்க முடிவு இதுதான். ஆமா மகாராஜா, தைரியமா வாங்கிக்கங்க. இந்த அற்புதமான கிளிக்கு நீங்க கொடுக்கிறது சாதாரண தொகை தான். இது விலை மதிப்பில்லாதது. மகாராஜா, வாங்க வாங்க வாங்க. இவ்வளவு நேரம் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னடா இன்னும் ராமகிருஷ்ணன் குரலை காணுமேன்னு. இருந்தாலும் ஆனாலும்னு சொல்றதுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்திட்டீங்களே. இப்போ நாங்களே ஒரு முடிவு பண்ண முடியாது. நீங்க சொல்ற ஆலோசனைகளையும் நாங்க கேட்டுதானே ஆகணும். வாங்க வாங்க, இப்படி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. மகாராஜா கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. மன்னிக்கணும் ஆச்சாரியாரே, நீங்களும் மன்னிக்கணும் அரசே. நான் ஒன்னும் தடங்களை ஏற்படுத்த வரலங்க. நீங்களே முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு யார் மறுபேச்சு சொல்லுவாங்க? ஆனா மகாராஜா கிட்ட நான் ஒரு சின்ன வேண்டுதல் வைக்கிறேன். இந்த அற்புத கிளியை விலை கொடுத்து வாங்குறதுக்கு முன்ன இந்த அற்புதமான கிளியோட திறமை வாய்ந்த பேச்சை இன்னொரு முறை கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? போன முறை அதுகிட்ட நீங்க வாங்கி கட்டிக்கிட்டது பத்தலையா என்ன? இன்னொரு தடவை அந்த கிளிகிட்ட அவமானப்பட போறீங்களா? மன்னிச்சிருங்க ஆச்சாரியாரே. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வேண்டுகோள்ல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க. அந்த கிளியை விலைக்கு வாங்குறதுக்கு முன்னாடி அதோட திறமைய பரிசீலிக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன பரிசீலிக்க போறீங்க? இன்னும் நீங்க எதைத்தான் பார்க்க விரும்புறீங்க? எல்லாத்தையும் நான் அலசி பார்த்துட்டேன். 2 நாளா நான் அதே வேலையா தான் இருந்தேன். நான் தான் தெளிவா சொல்றேன்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.